भगवतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहैः। ओम शांति शांति शांति। हरिः ओम श्री गुरुभ्यो नमः। हरिः ओम। இன்னைக்கு வந்து ஜீவ ஈஸ்வர சம்பந்தம் மற்றும் பிரயோஜனம் இந்த ரெண்டு தலைப்புகள்ல விசாரம் செய்ய இருக்கோம். ஃபர்ஸ்ட் ஜீவ ஈஸ்வர சம்பந்தம். இந்த சாஸ்திரம் வந்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியம் பத்தி பேசுது. நம்ம வந்து இது வரைக்கும் சாஸ்திரத்தை பிரமாணமா எடுத்துக்கிட்டு ஜீவ ஈஸ்வர விசாரம் செஞ்சோம். இந்த சாஸ்திரம்ங்கிறது வந்து எப்படிப்பட்ட பிரமாணம் அப்படின்னா, இது வந்து சப்த பிரமாணம் அப்படின்னு சொல்றோம். சப்த பிரமாணம் அப்படிங்கிறது வந்து குரு உபதேசத்தின் மூலமாகத்தான் நம்ம வந்து இந்த ஞானத்தை அடையிறோம். சில சொற்கள் மூலமா தான் வந்து இந்த சாஸ்திரம் நமக்கு இந்த ஞானத்தை கொடுக்குது. இப்போ சொல் அப்படிங்கிறது என்னது? ஒரு கூடிய சில அக்ஷரங்கள். அக்ஷரங்கள்னா எழுத்துக்கள் அப்படின்னு அர்த்தம். இப்போ இந்த சொல் இருக்கு இல்லையா, இது வந்து சில சொற்கள் சேர்ந்து இருந்ததுன்னா அதை நம்ம வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். அதாவது எழுத்துக்கள் கூடி இருந்தா அதை வந்து சொல் அப்படின்னு சொல்றோம். இப்போ வந்து எல்லா எழுத்துக்களும் நம்ம அந்த மாதிரி சொல்ல மாட்டோம். இப்போ ஏபிசிடிங்கிறது கூட எழுத்துக்கள் தான், அஇங்கிறது கூட எழுத்துக்கள் தான். இப்போ அதெல்லாம் சேர்ந்திருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதை வந்து சொல் அப்படின்னு சொல்ல மாட்டோம். பொருளை குறிக்கிறதோ ஒரு அர்த்தத்தை கொடுக்குதோ, இப்ப வந்து கங்கா அப்படின்னு சொல்றோம். கங்கா அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு பொருளை குறிக்குது. அம்மா அப்படின்னு சொல்றோம், இது வந்து சில எழுத்துக்கள் சேர்ந்திருக்குது, இது வந்து ஒரு பொருளை தருது. சோ இந்த மாதிரி பொருளை தரக்கூடிய அக்ஷரங்கள் எழுத்துக்கள் ஒன்று சேர்ந்திருந்தால் அதை நம்ம சொல் அப்படின்னு சொல்றோம். அந்த சொற்கள் கூடி இருக்கும் போது அது வந்து நம்ம வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். இப்போ இந்த சாஸ்திரம் வந்து சில வாக்கியங்கள் மூலமா நமக்கு வந்து இந்த ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பத்தி நமக்கு சொல்லுது. சோ எந்த வாக்கியம் ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பத்தி சொல்லுதோ அந்த வாக்கியத்தை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா மகா வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். இந்த மகா வாக்கியத்தை குறித்து தான் நம்ம வந்து விசாரம் செய்ய போறோம். இப்போ விசாரம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த மகா வாக்கியத்தை பத்தி நான் எதுக்கு தெரிஞ்சுக்கணும், இதை ஏன் விசாரம் செய்யணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வரும் இல்லையா. சோ 3 காரணங்களுக்காக நம்ம வந்து இந்த மகா வாக்கியத்தை எடுத்துக்கிட்டு விசாரம் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போறோம். முதல் காரணம் என்ன அப்படின்னா, இந்த மகா வாக்கியம் தான் வந்து சாஸ்திரத்தினுடைய மைய கருத்தா இருக்கு. இப்ப நம்ம எல்லாரும் வந்து சாஸ்திரம் படிச்சுட்டு இருக்கோம். இது எதுக்காக படிக்கிறோம் அப்படின்னா இந்த மைய கருத்துக்காகத்தான் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். இப்ப நம்ம சின்ன வயசுல இந்த டேபிள்ஸ் எல்லாம் படிச்சுட்டு இருந்திருக்கோம். 2 டேபிள் 3 டேபிள் 4 டேபிள் இந்த மாதிரி டேபிள்ஸ் நம்ம படிச்சோம் இல்லையா. இந்த டேபிள்ஸ் வந்து இன்னைக்கு நமக்கு லைஃப்ல வந்து யூஸ் ஆயிட்டு இருக்குது. இப்போ இது இந்த எதுக்காக யூஸ் ஆகுதுன்னு தெரியாமையே நம்ம வந்து அதை படிச்சு வச்சிருந்தோம் அப்படின்னா அது இது நாள் வரைக்கும் நம்ம படிச்சதுனால ஏதாச்சும் பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டா எந்த பிரயோஜனமும் இல்லை. அந்த மாதிரி நம்ம வந்து எந்த ஒரு மைய கருத்து சாஸ்திரத்துல பேசுதோ அந்த மைய கருத்தை விட்டுட்டு நம்ம மத்ததெல்லாம் படிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அப்ப இதுதான் வந்து சாஸ்திரத்தினுடைய மைய கருத்தா இருக்கு அப்படிங்கிறதுனால நம்ம வந்து இதை படிக்கிறோம். இது முதல் விஷயம். ரெண்டாவது, இந்த மகா வாக்கியம் தான் வந்து நமக்கு மோட்சத்தை கொடுக்குது. சோ மோட்சம் என்ற பிரயோஜனத்தை தருவதனால் நம்ம வந்து இந்த மகா வாக்கியத்தை பத்தி நம்ம விசாரம் செய்யறோம். அதுக்கப்புறம் மூணாவது, இதை படிக்கல அப்படின்னா நமக்கு வந்து சாஸ்திரம் படிக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. ஆரம்பத்திலேயே நம்ம பார்த்தோம். இப்ப வந்து சாஸ்திரத்துல எத்தனையோ விஷயங்கள் பத்தி பேசப்பட்டிருக்கு. ஜீவன் பத்தி பேசப்படுது, ஈஸ்வரன் பத்தி பேசப்படுது, ஜகத் பத்தி பேசப்படுது, இப்படி சில விஷயங்கள்லாம் வந்து பேசப்படுது. இப்போ இதெல்லாம் எதுக்காக பேசப்பட்டிருக்கு அப்படின்னா இந்த ஒரே ஒரு விஷயம்தான் மகா வாக்கியம், இதுக்காகத்தான் பேசப்பட்டிருக்கு. இந்த ஒரு விஷயத்த மட்டும் நம்ம விட்டுட்டு நான் வந்து சாஸ்திரத்தை எல்லாமே படிச்சுட்டேன் ஆனா மகா வாக்கியத்தை மட்டும் விட்டுட்டேன் இப்படி சொன்னா இதனால ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சோ இந்த 3 காரணங்களுக்காக நம்ம வந்து இந்த மகா வாக்கியத்தை விசாரத்துக்கு எடுத்துக்கிறோம். சரி, இப்ப மகா வாக்கியத்தினுடைய லட்சணம் என்ன அப்படின்னு பார்த்தரலாம். 2 விதமான லட்சணங்கள், கிட்டத்தட்ட 2 ஒரே மாதிரிதான் இருக்கும். முதலாவது லட்சணம் என்ன அப்படின்னா ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதக வாக்கியம். ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதகம் அப்படின்னா இது வந்து ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை பத்தி பேசக்கூடியது, அதை போதிக்கக்கூடிய வாக்கியம் அப்படின்னு சொல்றோம். அடுத்தது ரெண்டாவது அகண்டார்த்த போதக வாக்கியம். அகண்டார்த்தம் அப்படிங்கிறது வந்துட்டு வேறுபாடுகளற்ற என்று பொருள். வேறுபாடுகளற்றனா இங்க வந்து எது வேறுபாடுகளற்றது?
ஜீவன் ஈஸ்வரன் இது ரெண்டும் வந்து வேறுபாடுகள் அற்றது அப்படின்னு சொல்றோம். அப்ப கிட்டத்தட்ட வந்து ரெண்டுமே ஒரே மாதிரியான லட்சணம் தான். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம், ஜீவ ஈஸ்வர ஐக்கிய போதக வாக்கியம். ரெண்டாவது வந்து அகண்டார்த்த போதக வாக்கியம். சரி, அடுத்தது இந்த மகா வாக்கியத்தினுடைய செயல்பாடு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மகா வாக்கியம் வந்து என்ன பண்ணுதுன்னு நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்தோம், ஜீவ ஈஸ்வர ஐக்கியத்தை வந்து இது சொல்லுது அப்படின்னு சொல்லி பார்த்தோம் இல்லையா. அப்போ இது வந்து ஜீவனையும் ஈஸ்வரனையும் வந்து சமன்படுத்துது. அப்போ இந்த மகா வாக்கியத்தினுடைய செயல்பாடு என்ன, சமன்படுத்துதல். இப்போ சமன்பாடு அப்படிங்கிறது என்னது, சமன்பாடுன்னா ஈக்குவேஷன். இப்போ இந்த சமன்பாடு எப்ப தேவைப்படும் அப்படிங்கறது குறித்து நம்ம பார்ப்போம். இப்போ வந்து ரெண்டு விஷயங்கள் அது வேற வேறையா தான் இருக்கு அப்படின்னா அங்க வந்து நமக்கு சமன்பாடு அப்படிங்கிறது அவசியமே இல்லை. இப்போ 10 இஸ் ஈக்குவல் டு 8 இப்படி சொல்றாங்க அப்படின்னா இதை வந்து நம்ம எந்த காலத்திலையும் சமன்படுத்தவே முடியாது. அப்ப இங்க வந்து சமன்பாடு அப்படிங்கிறது தேவையே படாது. ஏன்னா ரெண்டு வேற வேற. 10 10 தான், 8 8 தான். ஒரு காலத்திலேயே அது ரெண்டும் வந்து ஒன்னாக ஆகிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ரெண்டாவது 10 இஸ் ஈக்குவல் டு 10 அப்படின்னு சொல்றோம்னு வச்சுக்கோங்க. இங்கேயும் வந்து நமக்கு வந்து வெளிப்படையாவே தெரியுது இது ரெண்டுமே சம்பந்தம். 10 ஈக்குவல் டு 10 இது வந்து ஒரு குழந்தைக்கு கூட தெரியும். அப்ப வந்து இங்கேயும் வந்து இந்த சமன்பாடு அப்படிங்கிறது தேவைப்படாது. இப்ப மூன்றாவதாக 6 + 4 இஸ் ஈக்குவல் டு 12 - 2. இப்போ இது வந்து பாக்குறதுக்கு வந்துட்டு வேறுபாடுகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஆனா இது ரெண்டும் சமந்தான். அப்ப எங்க வந்து நமக்கு இந்த சமன்பாடு தேவைப்படும் அப்படின்னா நேரமா பாக்குறதுக்கு வேற வேறையா இருக்கிற மாதிரி தெரியணும். ஆனா உண்மையிலேயே அது ரெண்டும் ஒன்னா இருக்கணும், சமமா இருக்கணும். அப்ப அந்த இடத்துல வந்து இந்த சமன்பாடு தான் வந்துட்டு இந்த பிரச்சனையை வந்து தீர்த்து வைக்கும். இப்ப நம்ம என்ன பாக்குறோம், ஜீவன் இஸ் ஈக்குவல் டு ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். இது மேலோட்டமா பார்க்கும்போது ரெண்டுமே சமமா இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா சாஸ்திரம் என்ன சொல்லுது, இது ரெண்டும் ஒண்ணு அப்படின்னு சொல்லுது. அப்ப இங்க வந்து இந்த சமன்பாடு குறித்து நம்ம விசாரம் செய்யணும். சரி, இப்ப சம்பிரதாயத்துல வந்து இந்த சமன்பாடு குறித்து ஒரு விளக்கம், ஒரு உதாரணம் வந்து சொல்லப்படுது. அந்த உதாரணம் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ ஒரு ஊர்ல ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் வந்து கிராமத்துல இருக்கிறாரு. அவருடைய வீட்டுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு வீடு இருக்கு. அந்த வீட்டுல வந்து பார்த்தோம்னா ஒரு குழந்தை, சின்ன குழந்தை, பேரு வந்து கிருஷ்ணன் அப்படின்னு பேரு. இப்ப அந்த குழந்தை கூட இவர் வந்து நல்லா கொஞ்சி பழகுவார். இப்போ ஒரு நாள் வந்து இவருக்கு வந்து சென்னையில வேலை கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கிளம்பிட்டார். கிளம்பி 20 வருஷத்துக்கு மேல அங்கேயே தான் இருக்கிறார். இப்போ ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த கிருஷ்ணன் அப்படிங்கிற அந்த பையன் இருக்கான் இல்லையா, அந்த பையனும் வந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னு டிசைட் பண்றான். டிசைட் பண்ணிட்டு சென்னைக்கு போறான். அப்ப வந்து அவர் கூட வந்தவர் வந்துட்டு நம்ம வீட்டுக்கு ஆப்போசிட்ல ஒருத்தர் இருந்தாரு, அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பார்க்கறதுக்காக போறாங்க. இப்போ 2 பேரும் வந்து மீட் பண்ணிக்கிறாங்க. அந்த கிருஷ்ணனும் கூட வந்திருக்கான். இப்போ இவர் என்ன சொல்றாருன்னா, இங்க என் கூட நிக்கிறான் பாத்தியா, இந்த கிருஷ்ணன் தான் வந்து அந்த கிருஷ்ணன், அந்த கிருஷ்ணன் வந்து இவன் தான், இப்படி சொல்றாங்க. அப்ப இங்க வந்து நம்ம என்ன பாக்குறோம், அந்த கிருஷ்ணனும் இந்த கிருஷ்ணனும் ஒண்ணு அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அந்த கிருஷ்ணன் தான் இந்த கிருஷ்ணன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இல்லையா. அப்போ இது வந்து ஒரு விதத்துல சமன்பாடு தான். ஆனா ஈஸியா நம்ம இதை புரிஞ்சுக்கிறோம். அந்த கிருஷ்ணன் இஸ் ஈக்குவல் டு இந்த கிருஷ்ணன். இப்ப இதுல வந்து அந்த அப்படிங்கிற வார்த்தை, அப்புறம் இந்த அப்படிங்கிற வார்த்தை, இந்த ரெண்டு வார்த்தையும் நம்ம எடுத்துக்கலாம். இப்ப அந்த அப்படிங்கிற வார்த்தையில என்னென்னலாம் இருக்கு, அந்தங்கிறதுக்குள்ள வந்துட்டு நம்ம பார்த்தோம்னா அது வந்து அந்த காலத்தை குறிக்கக்கூடியது. அதே மாதிரி அந்த இடத்தை குறிக்கக்கூடியது. அப்போ தூர காலம், தூர தேசம், தூரமான காலம், தூரமான தேசம், இது ரெண்டையும் குறிக்கக்கூடியதுதான் அந்த. அதுக்கப்புறம் இந்த அப்படிங்கறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்தங்கிறது வந்துட்டு இப்ப இருக்கிற இடம். அப்போ சமீப காலம், சமீப தேசம், இப்ப இருக்கக்கூடிய காலம், இப்ப இருக்கக்கூடிய தேசம். அப்ப வந்து நிகழ்காலம், அப்புறம் இப்ப இருக்கக்கூடிய இடம், சமீப தேசம். இந்த ரெண்டுமே சமமாகுமா? கண்டிப்பா சமமாகாது. அந்த காலம்ங்கிறது வேற, இந்த காலம்ங்கிறது வேற, அந்த இடம்ங்கிறது வேற, இந்த இடம்ங்கிறது வேற. அந்த இந்த ஒருபோதும் சமமாகவே முடியாது. அதுதான், இதுதான், அந்த தான், இந்த தான். அப்போ அவர் வந்து இது ரெண்டும் சமந்தான்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டாரு இல்லையா. எப்படி புரிஞ்சுக்கிட்டாரு, அந்த கிருஷ்ணன் தான் இந்த கிருஷ்ணன் சொல்லும் போது ரெண்டு கிருஷ்ணன் சொல்லி அவர் புரிஞ்சுக்கிட்டாரா? புரிஞ்சுக்கல. அவர் என்ன பண்றாருன்னா, அந்த அப்படிங்கிற வார்த்தையில் இருக்கக்கூடிய அந்த காலம், அந்த தேசம், அதுக்கப்புறம் அந்த கிருஷ்ணனுடைய வயசு, இது எல்லாத்தையும் நீக்கிட்டார். அதே மாதிரி இந்தன்னு சொல்லி வருது இல்லையா, இந்த இந்தங்கிறதுக்குள்ள இருக்கக்கூடிய இந்த காலம், இந்த தேசம், இப்ப இருக்கக்கூடிய கிருஷ்ணனுடைய வயசு, இது எல்லாத்தையும் நீக்கிட்டார். இதெல்லாம் நீக்கிட்டு இது ரெண்டுக்கும் வந்து காமனா இருக்கக்கூடிய, இது ரெண்டுக்கும் காமனா இருக்கக்கூடிய அந்த கிருஷ்ணாவை மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த கிருஷ்ணா தான் இந்த கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டார். சோ இப்படி ஒரு உதாரணம் நம்முடைய சம்பிரதாயத்துல கொடுக்கப்படுது. இப்ப இந்த உதாரணத்தை நம்ம நினைவுல வச்சுட்டு நம்ம ஜீவ ஈஸ்வர சமன்பாடை பத்தி பார்க்கலாம்.
இப்ப ஜீவ ஈஸ்வர சமன்பாடு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ஜீவனை பத்தி ஈஸ்வரனை பத்தி விசாரம் செஞ்சு வச்சிருந்தோம் இல்லையா? அந்த விசாரத்தை வந்து நம்ம சுருக்கமா நினைவுபடுத்திட்டு அதுக்கப்புறமா அந்த சமன்பாடை பத்தி பார்க்கலாம். இப்ப ஜீவன் பத்தி பார்க்கும்போது நம்ம என்ன பார்த்தோம்? ஜீவன் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா பிளஸ் அனாத்மா அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இப்போ வந்து அனாத்மா அப்படிங்கிறது என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம அனாத்ம தத்துவம் தான் விசாரம் செஞ்சோம். இந்த அனாத்மாங்கிறதுக்குள்ள 3 சரீரங்கள் வருதுன்னு சொல்லி பார்த்தோம். இந்த 3 சரீரங்கள் என்னென்ன? ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம் மற்றும் காரண சரீரம் இப்படி பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த 3 சரீரங்களையே சாஸ்திரம் வந்து 5ஆ பிரிக்குது அப்படின்னு சொல்லி பஞ்சகோஷம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா இந்த 3 சரீரங்களும் இருக்கக்கூடிய நிலை, அதை அனுபவிக்கக்கூடிய அந்த நிலைகள் இருக்கு இல்லையா? அதை வச்சு நம்ம அவஸ்தாத்ரயம் அப்படின்னு சொல்லி 3ஆ பிரிச்சோம். ஜாகிரத், ஸ்வப்னம், சுஷுப்தி அப்படின்னு சொல்லி பிரிச்சோம். இந்த 3 விஷயங்களும் வந்துட்டு நம்ம அனாத்ம தத்துவத்துல பார்த்தோம். இப்ப ஆத்ம தத்துவத்துல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆத்ம தத்துவத்துல ஃபர்ஸ்ட் பார்த்தது ஆத்மா திருக், அனாத்மா திருஷ்யம். ஆத்மா என்பது அறிகின்றது. அது எதை அறியுது? அனாத்மாவை அறியுது. இப்ப இந்த ஆத்மா என்பது திருக் ஸ்வரூபமாக இருக்கின்றது, அனாத்மா என்பது திருஷ்ய ஸ்வரூபமாக இருக்கின்றது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அடுத்தது 2வது என்ன பார்த்தோம்? இந்த ஆத்மா மாறுதா அல்லது அனாத்மா மாறுதா அப்படின்னு சொல்லி பார்த்தா, இந்த அனாத்மாங்கிறது மாறிட்டே இருக்கு. அப்போ இந்த ஆத்மா வந்து மாற்றத்தை பார்த்து கொண்டே இருக்குது. அப்போ ஒன்று வந்து மாற்றத்தை பார்த்து கொண்டே இருக்குது அப்படின்னா அது மாறாததாகத்தான் இருக்கணும். அப்ப ஆத்மா என்பது மாறாதது, அனாத்மா என்பது மாறக்கூடியது, அது விகாரத்துடன் கூடியது. இது நிர்விகார ரூபம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப ஆத்மா என்பது நிர்விகார ரூபம். இது 2வது லட்சணம் பார்த்தோம். 3வது வந்து இந்த ஆத்மா என்பது அழியாதது. ஒரு பொருள் வந்து அழியாததுன்னு சொல்லி நம்ம ப்ரூஃப் பண்ணணும்னா அது மாறாதது ப்ரூஃப் பண்ணிட்டோம்னாலே போதும். அது என்னைக்குமே அழியாதுன்னு சொல்லி ப்ரூஃப் பண்ணிடலாம். சோ ஆத்மா என்பது சத் ஸ்வரூபம் அப்படின்னு பார்த்தோம். அப்ப ஆத்மா இஸ் ஈக்குவல் டு திருக் ஸ்வரூபம், நிர்விகார ஸ்வரூபம், சத் ஸ்வரூபம். இப்படி 3 தத்துவங்களை வந்து நம்ம ஜீவ விசாரத்துல பார்த்தோம். இப்ப ஈஸ்வர விசாரத்துல நம்ம என்ன பார்த்தோம்? ஈஸ்வரன் இஸ் ஈக்குவல் டு பிரம்மம் பிளஸ் மாயா அப்படின்னு பார்த்தோம். அது போக காரண காரியவாதம்ங்கிறத நம்ம பார்த்தோம். இப்ப காரண காரியவாதம் அப்படின்னு சொல்லி வரும்போது காரியம்ங்கிறது வந்துட்டு எந்த ஒன்று படைக்கப்படுகிறதோ அதுதான் காரியம் அப்படின்னு பார்த்தோம். எது ஒன்று அந்த படைப்பிற்கு காரணமாக இருக்கின்றதோ அது காரணம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இந்த ஜகத் என்பது காரியமாக இருக்கின்றது. அதற்கு காரணமானவர் யார் அப்படின்னா ஈஸ்வரன் அப்படின்னு பார்த்தோம். இப்ப காரணம் அப்படின்னு சொல்லி வரும் பொழுது 2 காரணங்கள் இருக்கணும். ஒரு பொருள் படைக்கப்பட்டது அப்படின்னு சொன்னா அங்க 2 காரணங்கள் இருக்கணும். ஒன்று நிமித்த காரணம், இனி ஒன்று உபாதான காரணம். நிமித்த காரணம் அப்படிங்கிறது வந்துட்டு அறிவு காரணம், இன்டலெக்சுவல் காஸ். அடுத்தது வந்து உபாதான காரணம். உபாதான காரணம் என்பது பொருள் காரணம், மெட்டீரியல் காஸ் அப்படி பார்த்தோம். சாதாரணமா வந்துட்டு எந்த ஒரு பொருள் படைக்கப்பட்டிருந்தாலுமே இந்த 2 காரணங்களும் வேற வேறையா தான் இருக்கும். ஆனா இந்த சிருஷ்டி அப்படின்னு சொல்லி வரும்பொழுது இந்த 2 காரணங்களும் வந்துட்டு சேமா தான் இருக்கும். ஏன்னா இதெல்லாம் படைக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்தது யாரு? ஈஸ்வரன் மட்டும்தான். இப்ப ஈஸ்வரன் மட்டும்தான் இருந்தார் அப்படின்னா அவர் தான் அறிவு காரணமாகவும் இருக்கணும், அவர் தான் நிமித்த காரணமாகவும் இருக்கணும் அப்படிங்கிறத பார்த்தோம். இந்த காரியம்ங்கிறது வந்து நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த காரியம்ங்கிறது வந்து வெறும் நாம ரூபமா மட்டும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். இந்த காரணம் இருக்கு இல்லையா, அதுதான் சத். காரியம்ங்கிறது வெறும் நாம ரூபம். எப்படி அப்படின்னா ஒரு பானை இருக்கு அப்படின்னா அந்த பானை அப்படிங்கிறது என்னது? காரியம். அதற்கு காரணமாக இருக்கக்கூடியது களிமண். இப்போ இந்த பானைக்கு வந்துட்டு இது தோற்றம் அப்படிங்கிறது இருக்கு. இது வந்து கீழே போட்டா உடைஞ்சிரும். களிமண் அப்படிங்கிறது இந்த பானை உருவாவதற்கு முன்பே வந்து இந்த களிமண் அப்படிங்கிறது இருந்தது. அந்த பானையா இருக்கும் போது கூட களிமண் தான் இருந்தது. அது உடைஞ்சதுக்கு அப்புறமும் களிமண் தான் இருக்கு. அப்ப வந்து இந்த களிமண் என்பதுதான் சத்தியம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த காரியம் அப்படிங்கிறது வந்துட்டு என்னது? நம்ம வந்து பானையை பார்க்கும் போதே களிமண்ணத்தான் பார்க்கிறோம். அப்போ அது வந்து நம்ம என்ன சொல்றோம்? அது வந்து நாம ரூபம். அங்க வந்து ஒரு ரூபம் இருக்கு, அப்புறம் அதுக்கு வந்து பானைங்கிற ஒரு பேர் கொடுத்துருக்கோம், அவ்வளவுதான். இப்போ நான் வந்து மைக்கு, வாட்சு, டேபிள் இப்படி சொல்றேன்னு வச்சுக்கலாம். இப்ப எத்தனை பொருள் சொன்னேன்? 3 பொருள் சொன்னேன். இப்ப இந்த 3 பொருளையும் தனித்தனியா என்னால காட்ட முடியும். ஆனா பானை, களிமண் இப்படி நான் சொல்றேன். எத்தனை வார்த்தைகள் சொன்னேன்? 2 வார்த்தைகள் சொன்னேன். இப்ப 2 தனித்தனி பொருள் என்னால காட்ட முடியுமா? பானையை காட்டிட்டே வந்து பானை, களிமண் அப்படின்னு சொல்லி 2 வார்த்தை சொல்ல முடியும். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு இந்த பானைங்கிறது காரியம், களிமண்கிறது காரணமா இருக்கு. அப்ப இந்த இடத்துல நமக்கு என்ன புரியுது? இந்த காரியம்ங்கிறது அசத், அது உண்மையிலேயே இல்லை. காரியம்ங்கிறது தான் சத் அப்படிங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா இந்த ஜீவனுடைய ஆத்ம தத்துவம் பிளஸ்
இந்த ஈஸ்வரனுடைய பிரம்ம தத்துவம். இந்த ரெண்டையும் போது ரெண்டுமே வந்து சமமாக இருக்கும். அதே சமயம் அனாத்ம தத்துவத்தின் அடிப்படையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஜீவனுடைய அனாத்ம தத்துவம், அதுக்கப்புறம் வந்து ஈஸ்வரனுடைய மாயா தத்துவம், இந்த ரெண்டு அடிப்படையில நம்ம பார்த்தோம்னா ரெண்டுமே வேற வேறையா இருக்கும். அதாவது மாயையின் அடிப்படையில பார்க்கும் பொழுது ஈஸ்வரன் அப்படிங்கிறவர் வந்து படைப்பவர், ஜீவன் என்பவன் படைக்கப்பட்டவன். ஆனா ஆத்ம தத்துவத்தின் அடிப்படையில, அறிவு தத்துவத்தின் அடிப்படையில, சேதன தத்துவத்தின் அடிப்படையில பார்க்கும்போது பிரம்மம் இஸ் ஈக்குவல் டு ஆத்மா அப்படின்னு பார்க்கிறோம். சரி, அப்படி இருக்கும்போது நம்ம வந்து ஏன் வந்து இந்த ஆத்ம தத்துவத்தின் அடிப்படையில ஈஸ்வரனும் ஜீவனும் ஒன்று அப்படின்னு சொல்லணும்? அனாத்ம தத்துவத்தின் அடிப்படையில பார்க்கும்போது ரெண்டு வேற வேறையா தானே இருக்கு. இப்ப அதை எடுத்துக்கலாம்ல. இப்ப அந்த அடிப்படையில ரெண்டு வேற வேறன்னு சொல்லிக்கலாமே. இப்படிதான் வந்து நிறைய பேர் அடம் பிடிக்கிறாங்க. இப்போ இது சொல்லும் போது எனக்கு ஒரு மேக்ஸ் காமெடி ஒண்ணு ஞாபகம் வருது. நான் போட்டு காட்டுறேன். இந்த நோட்ல நான் எழுதுறது தெரியுதான்னு மட்டும் பாருங்க. பேப்பர் எல்லாருக்கும் தெரியுது இல்லையா? ஓகே. இப்போ நான் என்ன விஷயம்னு சொல்லிடுறேன். ஒருத்தங்க வந்து 25% அது வந்து 5 பேருக்கு வந்து பிரிச்சு கொடுக்கணும். இப்ப 5 பேருக்கு பிரிச்சு கொடுக்கும்போது 5 வந்து நான் கொடுத்துருவேன், ஆளுக்கு 5 கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவார். இப்படி சொன்னதுமே அங்க இருக்கிறவங்க வந்துட்டு ஒருத்தர் வந்து, நீ வந்து எங்களை ஏமாத்த பாக்குற, நீ வந்து 5 வந்து 25 வந்து 5 நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் 14% கிடைக்கணும், நீ 5% மட்டும் கொடுத்து ஏமாத்த பாக்குற அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அவர் வந்து என்ன பண்ணுவார் அப்படின்னா, இல்லப்பா நீ சொல்றது தப்பு அப்படின்னு சொல்லிட்டு 25 தெரியுதா, 25 அத வந்து 5ஆல வகுப்பாரு. இப்போ 2ல வந்து 5 வராது இல்லையா? அப்ப அதனால வந்துட்டு 5 × 5 இஸ் ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லி பாரு 5 தான் வருது இப்படி வந்து சொல்லுவார். இப்போ இப்படி சொல்லும் போது அந்த கேட்டுட்டு இருக்கிறவன் அவன் வந்து என்ன சொல்லுவான் அப்படின்னா, இல்ல கிடையாது, நான் போட்டு காட்டுறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போட்டு காட்டுவான். 25 5 2 வந்து 5ல போகாது. இந்த 5 இருக்கு இல்லையா, 5 வந்து 5ல ஒரு தடவை போகும். இப்போ 20 வந்துருச்சு. 5ல இருந்து 5 போயிடுச்சுன்னா 0. அப்புறம் இந்த 2 கீழே இறக்கிட்டோம்னா 2. இப்ப 20 இருக்கு. இப்போ 4ஆல 5 பெருக்கணும் அப்படின்னா 20. 14 வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவான். அப்புறம் இல்ல நீ வந்து தப்பா புரிஞ்சு வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து 5 × 5 ஈக்குவல் டு 25 அப்படின்னு சொல்லுவாரு. இப்போ நல்லா போட்டாரு கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு லேடி வந்துட்டு 14 5ஆல பெருக்குனாதான் 25 வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. எப்படின்னா இந்த 5 × 4 இது ரெண்டையும் பெருக்குனா 20 20 தான். அது மாதிரி இந்த 5 × 1 இது ரெண்டையும் பெருக்குனா 5. அப்ப 25 வந்துருச்சுல்ல அப்படின்னு சொல்லுவான். அப்படி இல்ல நான் உங்களை எப்பயுமே ஏமாத்தவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு 14 14 14 14 14 இப்படி போட்டுக்குவாரு. இப்படி போட்டுட்டு இப்போ வந்து நான் சொல்றத கரெக்ட், நீங்க சொல்றது தப்புன்னு சொல்லி நீங்களே ஒத்துக்குவீங்க பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுவாருன்னா, 4 8 12 16 20 இப்படி சொல்லி முடிச்சதுமே அந்த லேடி வந்து என்ன பண்ணுன்னா 21 22 23 24 25 இப்படி சொல்லிடும். அப்ப 25 தான் வருது. இப்ப இவருக்கே வந்து சொல்லி கொடுக்கறதுக்கு எப்படிடா இவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கிறதுன்னு தெரியாம இவர் கன்ஃபியூஸ் ஆயிடுவார். ஸோ அந்த மாதிரிதான் நம்மளுடைய நிலைமைங்கிறது இருக்கும். நம்ம வந்து கஷ்டப்பட்டு புரிஞ்சு வச்சிருப்போம். ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் வந்து சொல்றதெல்லாம் கேட்கும் போது நமக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் நமக்கே சில சமயம் சந்தேகம் வந்துடும். நம்ம வந்து கரெக்டான விஷயத்தை தான் புரிஞ்சு வச்சிருக்கோமான்னு சந்தேகம் வந்துடும். இதை வந்து சந்தேகமே இல்லாம நம்ம வந்து தெளிவா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த டவுட் நமக்கு வரலாம் இல்லையா? என்ன டவுட்? நம்ம வந்து ஆத்ம தத்துவத்தின் அடிப்படையில எதுக்காக வந்து ரெண்டுமே ஒண்ணுன்னு சொல்லி புரிஞ்சுக்கணும், நம்ம வந்து அனாத்ம தத்துவத்தின் அடிப்படையில ரெண்டுமே வேற வேறன்னு சொல்லி எடுத்துக்கலாமே அப்படின்னு நமக்கு தோணும். இதுக்கு தான் வந்து போன கிளாஸ் ஞாபகம் வச்சிருக்கணும். போன கிளாஸ்ல வந்து நான் என்ன சொன்னேன், இந்த மாயா தத்துவம் பத்தி பார்க்கும்போது மாயாவினுடைய லட்சணங்கள் அப்படின்னு சொல்லி 4 லட்சணங்கள் பார்த்தோம் இல்லையா? அதுல வந்து 4வது லட்சணம் மிக மிக முக்கியமானது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். என்ன 4வது லட்சணம்னா பிரம்மாஸ்ரய மாயா அப்படின்னு பார்த்தோம். பிரம்மாஸ்ரயம், ஆசிரயம் அப்படின்னா சார்ந்திருத்தல் என்று பொருள். இப்ப சார்ந்திருத்தல்னா இது வந்து எதை சார்ந்திருக்கு? பிரம்மத்தை சார்ந்திருக்கிறது. இப்ப பிரம்மத்தை சார்ந்திருக்கு அப்படின்னாலே அதுக்குன்னு ஒரு இருப்பு இல்லை அப்படின்னு அர்த்தம். இப்ப வந்து
இந்த பானை களிமண் இந்த ரெண்டுல பார்க்கும்போது இந்த பானை அப்படிங்கிறது வந்து களிமண்ணை சார்ந்திருக்கு. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பானை களிமண் சொல்லும் போது அங்க ரெண்டு பொருள் இல்ல, களிமண் தான் இருக்கு. அந்த மாதிரி இங்க வந்து மாயா பிரம்மம் அப்படின்னு சொல்லும் போது அங்க ரெண்டு பொருள் இல்ல, பிரம்மம் மட்டும்தான் இருக்கு. சோ அதனால நம்ம சார்ந்திருக்கக்கூடிய அந்த பொருளை வந்து நம்ம வந்து கணக்குல எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம நேத்து கூட இன்னொரு உதாரணம் கூட பார்த்தோம். நேத்தா முந்தா நாளாம் தெரியல, ஒரு உதாரணம் பார்த்தோம். என்ன அப்படின்னா, இப்ப நான் வந்து ஒரு ரூம்ல இருக்கேன், என் முன்னாடி ஒரு கண்ணாடி இருக்கு. இப்போ என்னுடைய அந்த உருவம் வந்து அந்த கண்ணாடியில தெரியும் இல்லையா. இப்போ ஒருத்தங்க வந்து எனக்கு சாப்பாடு கொண்டு வர்றேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் வந்து 2 பார்சல் கொண்டு வந்துரு அப்படின்னு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. ஆனா 2 பேர் இருக்கிறாங்களே, நானும் இருக்கேன், கண்ணாடியிலயும் ஒரு பிரதிபலிப்பு தெரியுது. அப்ப 2 பேருன்னு சொல்லி எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்க முடியாது. ஏன்னா அங்க கண்ணாடியில இருக்கக்கூடிய அது வந்து கண்ணாடியில இருக்கக்கூடியது வந்து பிரதிபலிப்பு. அது என்ன சார்ந்து இருக்கு. அப்ப என்ன சார்ந்து இருக்கக்கூடியது வந்துட்டு அது ஒரு இருப்பா எடுத்துக்க வேண்டிய அவசியம் இல்லை. சோ இப்படி நம்ம புரிஞ்சுக்கணும். சரி, இப்ப வந்து ஜீவன் அப்படின்னு சொன்னதுமே நமக்கு என்னெல்லாம் தோணுது? இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் இது தோணுது இல்லையா. சோ இது வந்து வாச்சியார்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்ப வாச்சியார்த்தம் அப்படின்னா அது கேட்டதுமே நமக்கு ஒண்ணு தோணும் இல்லையா, அது வாச்சியார்த்தம். ஆனா அது பின்னாடி இருக்கக்கூடியது ஒரு பொருளுக்கு வந்து நம்ம டைரக்டா ஒண்ணு சொல்லுவோம், ஆனா உள்ள அர்த்தம் அப்படிங்கிறது வேற ஒன்றாக இருக்கும். அந்த மாதிரி ஜீவன் அப்படின்னு சொல்லும் போது நமக்கு உடனடியா தெரியக்கூடியது வந்து இந்த 3 சரீரங்கள். அதே மாதிரி ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லாமே அவர் படைத்தவர், நான் படைக்கப்பட்டவன், இப்படிதான் தோணும். சோ இதையும் தாண்டி அது வந்து எந்த உள்ளர்த்தத்துல சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அதை வந்து லட்சியார்த்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ லட்சியார்த்தத்தின் அடிப்படையில பார்க்கும்போது இந்த ஜீவனும் ஈஸ்வரனும் ஒன்று அப்படின்னு சொல்றோம். இதோட வந்து ஜீவ ஈஸ்வர சமன்பாடு, ஜீவ ஈஸ்வர சம்பந்தம் என்ற தலைப்பில் நம்முடைய விசாரமானது நிறைவடைகிறது. இனி அடுத்தது இதனால் எனக்கு என்ன பிரயோஜனம், இதை வந்து நம்ம பார்க்க போறோம். இது ரொம்ப முக்கியமான ஒரு விசாரம். சரி, இப்போ இந்த ஜீவ ஈஸ்வர சம்பந்தத்தினால எனக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னா மோட்சம். சுருக்கமா சொல்றதா இருந்தா மோட்சம் தான் இதனால் எனக்கு கிடைக்கக்கூடிய ஒரு பயன். சரி, இது வந்து 2 விதமா சாஸ்திரம் சொல்லுது. ஒன்று வந்து பிராப்தி ரூபக, இனி ஒன்று நிவிருத்தி ரூபக. பிராப்தி ரூபம் அப்படின்னா நீ இதை அடைவாய் அப்படின்னு சொல்லி ஒரு கோணத்துல சாஸ்திரம் சொல்லுது. நிவிருத்தி ரூபம் அப்படின்னா சிலவற்றிலிருந்து நீ விடுபடுவாய் அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்ப நம்முடைய வாழ்க்கையை நம்ம பார்த்தா கூட நம்ம வந்து எதையாவது ஒண்ணு அடையறதுக்கு முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம், இல்ல எதுல இருந்தாச்சும் விடுபடுறதுக்காக நம்ம முயற்சி செஞ்சுட்டு இருக்கோம். இந்த ரெண்டும் தான் இருக்கும். இப்ப வந்து நம்ம எதை அடைவோம் அப்படின்னா இதனால நமக்கு அடையக்கூடிய பிரயோஜனம் என்ன அப்படின்னா மன நிறைவு. இப்போ சில பேர் வந்து விதண்டவாதத்துக்காக சொல்லலாம், எனக்கு ஆல்ரெடி மன நிறைவு இருக்கு, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ உனக்கு உண்மையிலேயே மனநிறைவு இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட 4 தடவை கேட்டு பாருங்க. 5வது தடவை கேட்கும் போது அவங்க கோவப்படுவாங்க. இப்ப கோவப்படுறாங்கன்னா என்ன அர்த்தம்? நம்ம பேசுறத அவங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு அர்த்தம். இப்ப பிடிக்கலன்னா என்ன? விருப்பு வெறுப்பு அப்படிங்கிறது இருக்கு. இப்ப விருப்பு வெறுப்போட இருக்கும்போது அவங்களுக்கு பிடிக்காத விஷயங்களும் இருக்கும் இல்லையா. பிடிக்காத விஷயங்கள் இருக்கும்போது அவங்க எப்படி மனநிறைவோட இருக்க முடியும்? அப்ப வந்து சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லிக்கலாம், ஆனா மனநிறைவுங்கிறது வந்து எல்லா மனிதர்களுக்கும் எப்போதும் இருக்கிறது கிடையாது. இப்ப இப்படிப்பட்ட ஒரு மனநிறைவு என்பது எப்போதும் இருக்கக்கூடிய ஒரு மனநிறைவு என்பது இதன் மூலமாக நமக்கு கிடைக்கிறது. இந்த மகா வாக்கியத்தை விசாரம் செய்து அதனுடைய பலன் அது வந்து மனநிறைவு. சரி, அடுத்தது இன்னொரு விஷயம் என்னன்னா தன்னிடத்திலேயே தான் சந்தோஷமாக இருத்தல், அதுதான் வந்து மனநிறைவு. நம்ம இதை படிக்கிறது மூலமா நம்ம கூடயே நம்ம சந்தோஷமா இருக்க முடியும். நம்மளுடைய சம்சாரமே என்ன அப்படின்னா நம்ம திருப்தி அடைகிறதுக்கு, நம்மளை நம்ம திருப்தி படுத்திக்கிறதுக்கு நமக்கு அந்நியமான ஒரு பொருள் தேவைப்படுது. சோ அது வந்து நமக்கு இல்லாம எந்த ஒரு நிபந்தனையும் மற்ற ஒரு மன நிறைவை வந்து நம்ம இது மூலமா அடைகிறோம். இது வந்து பிராப்தி ரூபம். அடுத்தது நிவிருத்தி ரூபம் அல்லது நிவர்த்தி ரூபம் அப்படின்னு சொல்லலாம். இந்த நிவர்த்தி ரூபம் அப்படிங்கிறது என்னன்னா சில விஷயங்கள்ல இருந்து நம்ம விடுபடுவோம் அப்படின்னு சொல்லி சாஸ்திரம் சொல்லுது. எதுல இருந்தெல்லாம் விடுபடுவோம் அப்படின்னா பயம், ஆசை, அப்புறம் மனதில் உள்ள கட்டுகள், இது இருந்தாதான் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி இருப்பாங்க இல்லையா. அது காமம், குரோதம், இது மாதிரியான பல விஷயங்களிலிருந்து ஒருவன் விடுபடுகிறான். நம்ம சுருக்கமா புரிஞ்சுக்கணும்னா எந்தெந்த குணங்கள் என்னுடைய துயரத்திற்கு துன்பத்திற்கு காரணமாக இருந்ததோ, இருக்கிறதோ, இருந்து கொண்டிருக்கின்றதோ அது எல்லாத்துல இருந்தும் நம்ம விடுபடுவோம், அது நீங்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ இப்படிப்பட்ட ஒரு பலனை அடைந்து வாழ்பவன் ஜீவன் முக்தன் என்று அழைக்கப்படுகிறான். இப்படிப்பட்ட ஜீவன் முக்தன் வந்து எப்படி இருப்பான் அப்படிங்கிறத பத்தி நம்ம விசாரம் செய்யணும். ஒரு ஜீவன் முக்தன் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வான், அவன் வந்து எப்படி இருப்பான், இதை பத்தி நம்ம இப்போ விசாரம் செய்ய போறோம். ஒரு ஜீவன் முக்தன் அவனுடைய
அவன் வந்து எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் வாழ்வான் அப்படின்னா, அது வந்து எதன் அடிப்படையில இருக்கு அப்படின்னா, அவன் எவ்வளவு காலம் இந்த உலகத்தில் உயிருடன் இருப்பானோ அதன் அடிப்படையில், அது போக அவன் சம்பாதித்த கர்மத்தின் அடிப்படையில் அப்படின்னு சொல்றான். இந்த கர்மம் அப்படிங்கிறது என்ன, பிராரப்த கர்மம். அதாவது இந்த உலகத்துல இப்போ இந்த பிறவியில அவன் வாழ்றதுக்காக சொல்லி எடுத்துட்டு வந்து அந்த கர்மங்கள் எவ்வளவு காலம் வரைக்கும் இருக்குமோ அவ்வளவு காலம் அந்த ஜீவன் முக்தன் என்பவன் மன நிறைவோடு இருப்பான். இப்ப அந்த பிராரப்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆகும்னா, அதுக்கப்புறம் அவன் வந்து மீண்டும் உடலை எடுப்பது கிடையாது. இப்படிப்பட்ட முக்திக்கு விதேக முக்தின்னு பேர். அதாவது மீண்டும் உடல் எடுப்பது இல்லை அப்படின்னு சொல்லி பாக்குறோம் இல்லையா, அதை வந்து விதேக முக்தி அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரி, இப்ப இந்த விஷயத்த நம்ம புரிஞ்சுக்கணும் அப்படின்னா கர்ம தத்துவத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கணும். சோ கர்ம தத்துவம் குறித்து நம்ம விசாரம் செய்யலாம். கர்ம தத்துவத்துல நம்ம முதலாவதாக பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, எந்த ஒரு செயலை எடுத்துக்கொண்டாலும், நம்ம எந்த செயல் செய்தாலுமே அந்த செயலுக்குன்னு ஒரு பலன் உண்டு. இப்ப நான் வந்து சாப்பிட்றேன் அப்படின்னா என்ன நடக்குது, பசி நீங்குது, வயிறு நிறையுது. நடக்கிறேன் அப்படின்னா ஒரு இடத்தை அடைகிறேன். சோ இந்த மாதிரி நம்ம எந்த ஒரு செயல்கள் செய்தாலுமே அதற்குரிய பலன் என்பது நிச்சயம் உண்டு. இது முதலாவது விஷயம். இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னா, அப்படிப்பட்ட அந்த பலன் அது வந்து ரெண்டு வகைப்படும். ஒன்று திருஷ்டம், இனி ஒன்று அதிருஷ்டம். திருஷ்டம் அப்படிங்கிறது வந்து கண்ணுக்கு தெரிவது என்று பொருள். அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து கண்களுக்கு தெரியாதது, கண்களுக்கு புலப்படாதது என்று பொருள். இப்ப வந்து நம்ம ஒரு செயல் செய்யறோம் அப்படின்னா அந்த செயல் வந்து வெளியே தெரியுது. ஆனா செயல் செய்யும் போது நான் ஒரு குறிப்பிட்ட சங்கல்பத்தோட செஞ்சுட்டு இருக்கேன் அப்படின்னா அந்த சங்கல்பம் யாருக்கும் தெரியாது இல்லையா. சோ இது வந்து எப்படி வந்து யாருக்கும் தெரியாம அதிர்ஷ்டமா இருக்கோ அதனுடைய பலனும் அதிர்ஷ்டமா தான் இருக்கும். அடுத்தது மூன்றாவது, இந்த அதிர்ஷ்ட பலன் இருக்கு இல்லையா, இந்த அதிர்ஷ்ட பலன் ரெண்டு வகைப்படும். ஒன்று சு அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க, இனி ஒன்று துரதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. சு அதிர்ஷ்டம், துர் அதிர்ஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். சரி, சு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து புண்ணியம், துரதிர்ஷ்டம் அப்படிங்கிறது வந்து பாவம். இப்போ பாவம் புண்ணியம் அப்படிங்கிற ரெண்டு அதிர்ஷ்ட பலன் உண்டு. இந்த புண்ணியம் அப்படிங்கிறது வந்துட்டு எனக்கு இன்பத்தை கொடுக்கக்கூடியது, சுகத்தை கொடுக்கக்கூடியது. இந்த பாவம்ங்கிறது எனக்கு துயரத்தை கொடுக்கக்கூடியது. இப்ப வந்து ஒரு டாக்டர் இருக்கார், அவர் வந்து ஆபரேஷன் பண்றாரு. அந்த பேஷண்ட் வந்து எப்படியாச்சும் காப்பாத்திடணும் அப்படின்னு நினைச்சு அவர் ஆபரேஷன் பண்றாரு. ஆனா ஆபரேஷன் ஃபெயிலியர் ஆயிருது, அந்த பேஷண்ட் இறந்துடுறாங்க. இப்ப வெளிப்படையா பார்க்கும்போது அந்த டாக்டர் வந்து இவரை கொண்டுட்டார். ஆபரேஷன் பண்ணாம இருந்திருந்தா கூட கொஞ்ச காலம் வாழ்ந்துட்டு அதுக்கப்புறம் இறந்திருப்பாங்க. ஆனா ஆபரேஷன் பண்ணதுனால என்ன ஆச்சு, அவர் வந்து அந்த ஸ்பாட்லயே அந்த அன்னைக்கே இறக்க வேண்டியதாயிருச்சு. இப்போ மேலோட்டமா பார்த்தா அது கொலைதான். ஆனா அந்த டாக்டருடைய சங்கல்பம் எப்படி இருந்தது, அவரை எப்படியாச்சும் காப்பாற்றணும், அந்த நோயில இருந்து அவர் வந்து மீட்டு கொண்டு வரணுங்கிறது தானே அந்த டாக்டருடைய நோக்கமா இருந்தது. அப்ப இப்படிப்பட்ட நோக்கம் என்பது நல்ல நோக்கம். இப்ப இந்த நல்ல நோக்கமானது அது வந்து விளைவு எப்படி இருந்தாலுமே அவருடைய நோக்கம் நல்லதா இருந்தது இல்லையா. சோ அந்த நோக்கம் வந்து அது புண்ணியம் அப்படின்னு சொல்லப்படுது. ஓகே, அப்போ மூன்று விஷயங்கள் ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தோம். ஃபர்ஸ்ட் வந்து எல்லா செயல்களுக்கும் பலன் உண்டு. இரண்டாவது வந்துட்டு அந்த பலன் இருவகைப்படும், திருஷ்டம் அதிர்ஷ்டம். இதுல அதிர்ஷ்டம் என்பது இருவகைப்படும், ஒன்று சு அதிர்ஷ்டம், இனி ஒன்று துர் அதிர்ஷ்டம். இப்போ நான்காவது கருத்து என்ன அப்படின்னா, எல்லா அதிர்ஷ்ட பலன்களுமே இமீடியட்டா உடனடியா எனக்கு பலனை தராது. அதுக்கு வந்து எவ்வளவு காலம் வேணாலும் ஆகலாம், 1 வருஷம் ஆகலாம், 10 வருஷம் ஆகலாம், பல பிறவிகள் கூட ஆகலாம். சோ இதுக்கு வந்து இந்த பலன், இந்த அதிர்ஷ்ட பலன் என்பது இமீடியட்டா வராது. திருஷ்ட பலன் வந்து இமீடியட்டா வந்துடும், ஆனா அதிர்ஷ்ட பலன் என்பது உடனடியாக வராது. இது நான்காவது கருத்து. இனி ஐந்தாவது கருத்து என்ன அப்படின்னா, நம்ம வந்து சுக துக்கத்தை அனுபவிப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த சுக துக்கத்தை வந்து நம்ம எப்ப அனுபவிக்கிறோம் அப்படின்னு நம்ம யோசிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எப்ப வந்து நம்ம உடலோடையும் உலகத்தோடையும் இருக்கோமோ, இந்த உடலோடும் உலகத்தோடும் நம்ம எப்ப சம்பந்தம் வைக்கிறோமோ அப்பதான் வந்து நம்ம சுகம் மற்றும் துக்க அனுபவங்களை வந்து அனுபவிக்க முடியும். அப்போ எனக்கு உடல் கிடைச்சிருக்கு அப்படின்னா அது எதன் அடிப்படையில எனக்கு கிடைக்குது, நான் வந்து ஒரு குறிப்பிட்ட சுகத்தையோ துக்கத்தையோ அனுபவிக்கிறதுக்காக தான் எனக்கு உடல் கிடைச்சிருக்கு. அப்போ அது வந்து நம்ம என்னன்னு சொல்றோம், பாவம் அல்லது புண்ணியம் சொல்றோம். இதுதான் நம்ம ஸ்டார்டிங்ல பார்த்தோம். எனக்கு கிடைச்சிருக்கக்கூடிய இந்த உடல் அப்படிங்கிறது நான் சம்பாதிச்சதுதான், நான் செய்த பாவ புண்ணியங்களின் அடிப்படையில தான் எனக்கு உடல் கிடைச்சது அப்படின்னு சொல்லி நம்ம வந்து இந்த ஜீவ விசாரம் செய்யும் போது அதுல வந்து இந்த ஸ்தூல உடல் பத்தி பார்க்கும்போது பார்த்தோம். அதே மாதிரி இப்ப இந்த உலகம் இருக்கு அப்படின்னா
இந்த உலகம் வந்து மிக பெரியதாக இருக்கு. என்ன கம்பேர் பண்ணும்போது இந்த உலகம் வந்து ரொம்ப பெருசு. ஆனா இதுல நான் ஒரு குறிப்பிட்ட சூழல்ல, ஒரு குறிப்பிட்ட அட்மாஸ்பியர்ல இருக்கேன். அப்ப இந்த சூழ்நிலை நான் எந்த இடத்துல இருக்கணும் அதுதான் எனக்கு உலகம். இப்ப என்ன தாண்டி இருக்கக்கூடிய விஷயங்கள் வந்து அது இருந்தாலும் இல்லாட்டி எனக்கு எந்த யூஸும் இல்லை. இப்ப நான் எந்த மாதிரியான சூழ்நிலையில இருக்கிறேனோ அந்த சூழ்நிலை தான் என்னை பொறுத்த அளவுக்கு உலகம். இப்ப இதுவும் எதன் அடிப்படையில கிடைக்குது? என்னுடைய பாவ புண்ணியத்தின் அடிப்படையில தான் கிடைக்குது. அப்போ இதுல நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கலாம். என்னன்னா, இந்த பாவ புண்ணியமானது எனக்கு ஒரு சுக துக்கத்தை, இது வந்து எனக்கு ஒரு வித விளைவை, சுகம் அல்லது துக்கமாக அதனுடைய விளைவை எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் என்றால் எனக்கு உடல் வேணும். அதுக்கு முன்னாடி இந்த உலகம்ங்கிறது வேணும். அப்ப உலகமும் இந்த உடலும் என்னுடைய சுக துக்கங்களை அனுபவிப்பதற்காக எனக்கு தரப்படுகிறது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ 5 விஷயங்கள் வந்து நம்ம பார்த்தோம். ஒன்று, எல்லா செயல்களுக்கும் பலன் உண்டு. இரண்டாவது, பலன் இருவகைப்படும், திருஷ்டம் அதிர்ஷ்டம். மூன்றாவது, இந்த அதிர்ஷ்ட பலன் என்பது இருவகைப்படும், அதை வந்து பாவம் புண்ணியம் அப்படின்னு சொல்றோம். நான்காவது, எல்லா அதிர்ஷ்ட பலனும் உடனடியாக பலன் தராது. ஐந்தாவது, நம்ம அனுபவிக்கக்கூடிய இந்த சுக துக்கம் வந்து உடலோடும் உலகத்தோடும் சம்பந்தம் வைக்கும் போது மட்டும்தான் அனுபவிக்க முடியும். சோ நம்ம இந்த பாவ புண்ணியம் என்பது எனக்கு வந்து முதல்ல அது வந்து வெளிப்படுறதுக்கு முன்னாடி உடலையும் இந்த உலகத்தையும் எனக்கு கொடுத்திருக்கணும் அப்படின்னு பாக்குறோம். சரி, இப்ப அடுத்த கருத்து, 3 விதமான கர்மங்கள் வந்து நம்ம பார்க்கிறோம். அதுல ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து எல்லா விதமான சுக துக்கங்களையும் வந்து ஒரே விதமான உடல்லையே அனுபவிக்க முடியாது. இப்போ நம்ம இந்த ஒரு குறிப்பிட்ட உடல்ல இருக்கோம் இல்லையா, ஒரு குறிப்பிட்ட சூழல்லையும் ஒரு குறிப்பிட்ட உடல்லையும் இருக்கும். இப்ப எந்த கர்மங்கள் என்னுடைய இந்த இப்போ இருக்கக்கூடிய இந்த உடலுக்கும் இப்போது இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலைக்கும் இப்போது நான் அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்களுக்கும் காரணமாக இருக்கின்றதோ அதை வந்து நம்ம பிராரப்த கர்மம் அப்படின்னு சொல்றோம். அதாவது இப்போ அட் பிரசன்ட்ல நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த சுக துக்கங்களுக்கு எந்த கர்மங்களானது காரணமாக இருக்கின்றதோ அது பிராரப்த கர்மம். இந்த பிராரப்த கர்மம் அப்படிங்கிறது வந்து என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டதாக இருக்கும். அதாவது என்னுடைய சுய முயற்சி இல்லாம என்னுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு எனக்கு என்னெல்லாம் கிடைக்குதோ, என்னெல்லாம் இதுவரைக்கும் கிடைச்சதோ, இப்ப என்கிட்ட என்னெல்லாம் இருக்கோ அது அத்தனையும் இந்த பிராரப்த கர்மத்தின் மூலமாக எனக்கு கிடைத்தது. எதெல்லாம் சொல்லலாம்? என்னுடைய உடல், என்னுடைய உடலின் அமைப்பு, எனக்கு இருக்கக்கூடிய வியாதி, எனக்கு இருக்கக்கூடிய ஆரோக்கியம், பெற்றோர், ஆண் சரீரம், பெண் சரீரம், என்னுடைய சூழ்நிலை, உற்றார், உறவினர்கள், இவங்கெல்லாம் வந்துட்டு என்னுடைய முயற்சி இல்லாம என் சக்திக்கு அப்பாற்பட்டு எனக்கு இதெல்லாம் கிடைச்சிருக்கு. சோ இதெல்லாம் வந்து பிராரப்தத்தின் விளைவு. சரி, இப்போ இந்த பிராரப்தத்துல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா சுக துக்கங்களை அனுபவிச்சு நம்மளுடைய பாவ புண்ணியத்தை கழிக்கிறோம். இப்படி கழிக்கும் போது நமக்கு என்ன ஆகுது அப்படின்னா நம்ம மேற்கொண்டு பாவ புண்ணியத்தை சேர்த்துக்கிட்டே இருக்கோம். அப்படி சேர்த்த அந்த பாவ புண்ணியங்களை வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஆகாமிய கர்மம் அப்படின்னு சொல்றோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்த்தது வந்து பிராரப்த கர்மம். பிராரப்த கர்மம்னா நம்ம இப்போ இந்த உடல்ல அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்கள். அடுத்தது ஆகாமிய கர்மம், நம்ம இதை அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே நம்ம சேர்க்கக்கூடிய புதிய பாவம் மற்றும் புண்ணியங்கள். சரி, அடுத்த கருத்து, இப்படி சொல்லும் போது நமக்கு ஒரு கேள்வி வரும். முதலாவது பாவ புண்ணியம் எப்போது தோன்றியது, எங்கிருந்து வந்தது அப்படின்னு சொல்லி நமக்கு ஒரு கேள்வி வரும். இதை பத்தி நம்ம விசாரம் செஞ்சோம் அப்படின்னா கோழியில இருந்து முட்டை வந்ததா, முட்டையில இருந்து கோழி வந்ததாங்கிற கதையா போயிடும். சோ இது வந்து எங்க இருந்து ஆரம்பிச்சது அப்படிங்கறது நம்ம சொல்ல முடியாது. சாஸ்திரம் வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த மாதிரியான கர்மங்கள் வந்து ஏற்கனவே இருக்கு, இதுக்கு வந்து தொடக்கம்ங்கிறது கிடையாது அப்படின்னு சொல்லி சொல்லுது. இப்ப எப்படி அப்படின்னா, இப்போ ஒரு மனுஷன் வந்து ஒரு 60 வருஷம் இந்த பூமியில வாழ்றதுக்காக வர்றான் அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இந்த 60 வருஷத்துல ஒரு மனுஷனால என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னா அடுத்த 10,000 வருஷத்துக்கு வாழக்கூடிய அளவுக்கு அவனால வந்து கர்மங்களை சேகரிக்க முடியுமாமா. அப்ப வந்து ஒரு தடவை வந்தாலே போதும், அவனுக்கு வந்து பல கர்மங்கள் சேர்ந்துருது. சோ அதனால இது வந்து எண்டே இல்லாம போயிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அது போக இதுக்கு தொடக்கமும் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சோ இப்படி நம்ம சேர்த்தி வச்ச கர்மங்கள் இருக்கு இல்லையா, இப்போ நம்ம இந்த பிறவியில வந்துட்டு நிறைய விஷயங்கள் சேர்த்து வைக்கிறோம். இதெல்லாம் வந்துட்டு இதுக்கு முன்னாடியே சேர்த்திருப்போம் இல்லையா, அப்படி சேர்க்கப்பட்ட கர்மங்களை நம்ம சஞ்சித கர்மம் அப்படின்னு சொல்றோம். 3 விதமான கர்மங்கள் நம்ம பார்த்துட்டோம். பிராரப்த கர்மம், ஆகாமிய கர்மம், சஞ்சித கர்மம். இந்த சஞ்சித கர்மம்ங்கிறது வந்து ஏற்கனவே இருக்கிறது. இப்ப இருக்கக்கூடிய ஆகாமிய கர்மம் பின்னாளில் நமக்கு வந்து இந்த சஞ்சிதத்துல சேர்ந்துரும் அப்படின்னு பாக்குறோம். சரி, இப்போ அறியாமையில் இருக்கக்கூடிய அஞ்ஞானியின் நிலை எப்படி இருக்கும், ஞானியினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம்.
ஃபர்ஸ்ட் வந்து அஜ்ஞானியினுடைய நிலை எப்படி இருக்கும் இதை பார்க்கலாம். இந்த அஜ்ஞானி வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் வந்து இந்த உலகத்துல எப்படி வந்திருப்பான் அப்படின்னா, ஏற்கனவே அவனுக்கு சஞ்சீதம் இருக்கும் இல்லையா, அந்த சஞ்சீதத்துல இருந்து ஏதாவது ஒரு பிராரப்தம் அவனுக்கு வெளிப்பட்டு அந்த பிராரப்தத்தை வந்து அவன் அனுபவிச்சுட்டு இருப்பான். அப்படி அனுபவிச்சுட்டு இருக்கும்போது என்ன பண்ணுவான், அவன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்தோம் 60 வருஷம் ஒருத்தன் வாழ்றதுக்கு வந்தானா 10,000 வருஷத்துக்கு தேவையான கர்மங்களை சேர்த்திடுவான்னு சொல்லிட்டு. அப்ப அவன் அதை அனுபவிச்சுட்டு இருக்கும் போதே, அந்த பிராரப்தத்தை அனுபவிக்கும் போதே அவன் வந்து நிறைய கர்மங்களை சேர்த்திட்டே வருவான். இப்படி சேர்த்திட்டு இருக்கிறது ஆகாமியம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இப்ப இந்த பிராரப்தம் முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த ஆகாமியம் என்ன ஆயிரும் அப்படின்னா அவனுடைய அந்த பழைய அக்கௌண்ட்ல வந்து ஆட் ஆயிரும். அதாவது சஞ்சீதத்துல ஆட் ஆயிரும். அப்புறம் மொத்தமா சஞ்சீதத்துல இருக்கும். அதுல இருந்து ஏதாவது ஒரு பிராரப்தத்தை எடுத்துட்டு இந்த உலகத்துல வந்து வாழ்றதுக்கு வருவான், சுக துக்கங்களை அனுபவிக்கிறதுக்கு வருவான். அப்படி அனுபவிக்க அவன் வரும்போது அவனுக்கு இந்த மனித சரீரம் தான் கிடைக்கும் அப்படிங்கறதுல வந்து கேரண்டி கிடையாது. மிருக சரீரம் கூட கிடைக்கலாம். ஏன்னா நம்ம வந்து ஆரம்பத்துல ஒரு விஷயம் பார்த்தோம், என்னன்னா மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் என்ன ஒற்றுமை என்ன வேறுபாடுங்கிறத பார்த்தோம். 4 விஷயங்கள்ல மனிதர்களுக்கும் மிருகங்களுக்கும் ஒற்றுமை இருக்கு, ஒரே ஒரு விஷயத்துலதான் வேற்றுமை இருக்குன்னு பார்த்தோம். புத்தியில தான் வேற்றுமை இருக்கு. அந்த புத்தியை கொண்டு என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கறதையெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ இந்த 4 ஒற்றுமைகள் பார்த்தோம் இல்லையா, இந்த 4 ஒற்றுமைகள் வந்து மிருகங்களுக்கும் இருக்கு மனிதர்களுக்கும் இருக்குங்கிறப்போ அந்த விஷயங்களுக்காகவே ஒரு மனிதன் வந்து தொடர்ந்து அவனுடைய புத்தியை பயன்படுத்திட்டு இருந்தான் அப்படின்னா அவன் இந்த சரீரத்துல இருந்து என்ன பிரயோஜனம், அவன் அதுக்கு மிருக சரீரத்திலேயே இருந்துக்கலாம் இல்லையா. சோ அவன் வந்து ஆஹ் அந்த பிராரப்த கர்மம் அவனுக்கு வெளிப்படும் போது அவன் வந்து மனித சரீரத்துலதான் வருவான் அப்படிங்கறதுல வந்து எந்த ஒரு கேரண்டியும் கிடையாது. சரி, இதுதான் வந்து அஞ்ஞானியினுடைய நிலை. இப்ப ஞானியினுடைய நிலை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த ஞானி வந்து என்ன ஆகுறான் அப்படின்னா, இவன் வந்து இந்த உடல்ல உயிரோட இருக்கும் போதே அவன் வந்து இந்த உடல் மற்றும் மனம் இதெல்லாம் வந்து நான் அல்ல, இந்த ஸ்தூல சூக்ஷ்ம காரண சரீரங்கள் எவையும் நான் அல்ல அப்படிங்கறது அவனுக்கு தெரிஞ்சிருச்சு. இப்படி தெரிஞ்சுக்கிட்டதுனால இப்ப வந்து கர்ம பலனை வந்து யார் அனுபவிப்பான், கர்த்தா தான் வந்து கர்ம பலனை அனுபவிப்பான். இப்ப ஞானி வந்து தன் கர்த்தாவே இல்லை அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டான், தன்னை வந்து அக்கர்த்தா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டான். சோ அப்படி அக்கர்த்தா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிட்டதுனால என்ன ஆகும் அப்படின்னா அவனுக்கு ஆகாமிய கர்மம் அப்படிங்கிறது தோன்றாது. யார் ஒருவர் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லி செய்யறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த கர்மம் அப்படிங்கறது வந்துட்டு செய்யறே ஒழிய, ஞானி வந்து அக்கர்த்தா, கர்மங்கள் எதுவும் செய்யாதவனாக இருக்கின்ற காரணத்தினால் கர்மம் எதுவும் செய்ய மாட்டான் அப்படின்னா வந்துட்டு அவன் வந்து எந்த கர்மமும் செய்யாம ஒரு இடத்துல ஓரமா உட்கார்ந்துக்குவான்னு அர்த்தம் கிடையாது. அப்படி உட்கார்ந்துக்கிட்டா அதுவும் கூட கர்மம் தான். கர்மம் செய்யாம ஒரு மனிதனால இருக்கவே முடியாது. 24 மணி நேரமும் ஏதோ ஒரு கர்மம் செஞ்சுட்டு தான் இருக்கான். ஆனா இங்க வந்து கர்மம் செய்யறது இல்லை அப்படின்னு சொல்லி சொல்றது வந்துட்டு எதை குறிக்குது அப்படின்னா, இப்ப கர்மம் அப்படிங்கிறது எங்க இருக்கு, இது வந்து அகங்காரத்துல தானே இருக்கு. இப்ப நான் செய்யறேன் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றோம். இந்த நான் அப்படிங்கிறது என்ன, நம்ம வந்து இந்த ஜீவ விசாரம் பத்தி பார்க்கும்போது மனம் புத்தி சித்தம் அகங்காரம் சொல்லி பார்த்தோம். இந்த அகங்காரம் அப்படிங்கிறது வந்து எந்த ஒன்று நான் அப்படின்னு சொல்லி சொல்லுதோ, அந்த நான் என்ற அந்த எண்ணத்திற்கு எந்த ஒன்று காரணமாக இருக்குதோ அதுதான் அகங்காரம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம் இல்லையா. இப்ப நான் செய்யறேன் எனக்கு அப்படின்னு சொல்லி ஒரு மனிதன் செயல்படும் போது அந்த இடத்துலதான் அந்த கர்மம் அப்படிங்கிறது சேரும். இப்போ ஒரு ஞானி வந்துட்டு அகங்காரத்துல இருந்து தன்னை பிரிச்சுக்கிட்டான். அப்படி பிரிக்கும் போது அகங்காரம் போயிருச்சு அப்படின்னா அந்த கர்மங்களும் அங்க இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லாம அது அழிஞ்சு போயிருக்கு. சோ அப்படி அழியறதுனால என்ன ஆகுது அப்படின்னா அவனுக்கு ஆகாமியம் அப்படிங்கிறது இல்லாம போகுது. அது போக இந்த சஞ்சீத கர்மம் இருக்கு இல்லையா, அது அவனோடதே இல்லைங்கிற மாதிரி ஆயிடுது. இப்ப பிராரப்தம் மட்டும் இருக்கு. இந்த பிராரப்தத்தை மட்டும் அவனால வந்து எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா இந்த பிராரப்தம் அப்படிங்கிறது ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்ப ஸ்டார்ட் ஆனது வந்துட்டு அது முடிகிற வரைக்கும் அது இருந்துதான் தீரும். அப்ப அது முடிகிற வரைக்கும் அவன் இந்த உலகத்துல வாழ்வான். அப்படி வாழும்போது அவன் எப்படி வாழ்வான், மன நிறைவோட வாழ்வான். இப்போ பிராரப்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் வந்து கர்மத்துல இருந்து விடுபடுறான். இப்போ இந்த பிராரப்தம் இருக்கும்போது நம்ம ஆல்ரெடி பார்த்தோம், நம்ம இந்த உலகத்துல வந்து எதுவுமே செய்யாம இருந்தா அதுவும் கூட கர்மம் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப இந்த சரீரத்துல இருக்கிற வரைக்கும் ஒரு மனிதன் செய்யக்கூடிய ஒரு ஞானியே செஞ்சாலுமே எல்லாமே கர்மங்கள் தான். ஆனா நான் செய்யறது இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு பாவனையில வந்து ஞானியானவன் செயல்படுகிறான். அப்படி செயல்படுறதுனால இந்த கர்மத்தினுடைய பலன்கள் எதுவுமே வந்து அவன் விரும்புறதில்லை, அந்த பலனை தியாகம் செய்யறான். ஓகேவா. அப்போ கர்மத்தின் பலனை தியாகம் செய்தல் அப்படின்னா என்ன அர்த்தம், அவன் வந்து காமத்திலிருந்து விடுபட்டு விட்டான், ஆசையிலிருந்து விடுபட்டு விட்டான் அப்படின்னு அர்த்தம். பட் இங்க என்ன ஆகுது, இந்த பிராரப்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்ன ஆகுது, அவன் வந்து கர்மத்துல இருந்தே விடுபடுறான். அப்ப அந்த முக்திக்கு வந்து விதேக முக்தின்னு பேரு. இப்போ காமத்திலிருந்து விடுபடுதல் அப்படிங்கிறதுக்கு
அது வந்து ஜீவன் முக்தி. காமத்திலிருந்து விடுபடுவது ஜீவன் முக்தி. கர்மத்திலிருந்து விடுபடுவது என்பது விதேக முக்தி. இப்படியாக ஒரு ஞானியினுடைய நிலையானது இருக்கின்றது. இத்துடன் இந்த ஜீவ ஈஸ்வர சம்பந்தத்தின் பிரயோஜனம் என்ன அப்படிங்கிற விசாரம் வந்து நிறைவடையுது. இப்ப நம்ம இதனால் வரைக்கும் என்னென்ன தலைப்புல என்னென்னலாம் பார்த்தோங்கிறத வந்து சுருக்கமா நம்ம நினைவுபடுத்திட்டு நம்ம நிறைவு செய்யலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம புருஷார்த்தங்கள் பத்தி பார்த்தோம். புருஷார்த்தங்கள் அப்படிங்கிறது என்னது? மனிதர்களுடைய இலக்குகள் அப்படின்னு பார்த்தோம். நம்ம எத்தனை இலக்குகள் வச்சிருந்தாலுமே அதை 4க்குள்ள அடக்கிடலாம். தர்ம, அர்த்த, காம, மோட்சம் அப்படின்னு பார்த்தோம். இதுல மோட்சத்தை குறித்து தான் நம்ம வந்து விரிவா விசாரம் செஞ்சுட்டு இருக்கோம். அடுத்தது 2வது சாஸ்திரம்ங்கிற தலைப்புல பார்த்தோம். சாஸ்திரம் அப்படிங்கிறது வந்துட்டு புருஷார்த்தத்துக்கு எது சாதனமாக இருக்கின்றதோ அது சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம். நம்ம குறிப்பா வந்து வேதத்தை வந்து விசாரத்துக்கு எடுத்துட்டோம். ஏன்னா வேதம்ங்கிறது சாஸ்திரம் அப்படின்னு பார்த்தோம். அதுல அதையும் 3ஆ பிரிச்சோம். கர்மசாஸ்திரம் அப்புறம் ஞான சாஸ்திரம் அப்படின்னு பிரிச்சு, இந்த கர்மம்ங்கிறதையே வந்து 2ஆ பிரிச்சோம். தர்மசாஸ்திரம் மற்றும் உபாசன சாஸ்திரம் அப்படின்னு பிரிச்சோம். அப்ப அது 3 ஆயிருது. தர்மசாஸ்திரம், உபாசன சாஸ்திரம் மற்றும் ஞான சாஸ்திரம் இப்படி ஆகுது. இதுல வந்துட்டு இந்த ஞான சாஸ்திரம் என்பதுதான் வேதாந்தம் அப்படின்னு பார்த்தோம். இதை குறித்து தான் நம்ம விரிவா விசாரம் செஞ்சோம். அதுக்கு முன்னாடி இந்த உபாசனம், தர்மம் இது வந்து எந்த அளவுக்கு முக்கியம் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்தோம். இந்த சாஸ்திரம்ங்கிற தலைப்பை பார்த்து முடிச்சுட்டு நம்ம அடுத்தது பார்த்தது தர்மம் தான். இந்த தர்மம் வந்து 2 விதமான தர்மங்கள் பார்த்தோம். ஒண்ணு சாமானிய தர்மம், இனி ஒன்று விசேஷ தர்மம். எந்த தர்மமானது காலத்திற்கு காலம், இடத்திற்கு இடம், மனிதனுக்கு மனிதன் வேறுபடுவது இல்லையோ அதெல்லாம் வந்து சாமானிய தர்மம்னு பார்த்தோம். எதெல்லாம் வந்து இப்படி இதுல வேறுபடுகிறதோ அது விசேஷ தர்மம் அப்படின்னு பார்த்தோம். இந்த சாஸ்திரமானது நமக்கு ஒரு வாழ்க்கை முறையை வந்து நமக்கு கொடுக்குது. அந்த வாழ்க்கை முறையை வந்து நம்ம இந்த விசேஷ தர்மத்துல வந்து வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொல்லி பாக்குறோம். அதுல வந்து வர்ண தர்மம் அப்படிங்கிறது 4 இருக்கு. அதுக்கப்புறம் ஆசிரம தர்மம், அதுலயும் 4 விஷயங்கள் இருக்கு. அதுல குறிப்பா வந்து இந்த ஆசிரம தர்மம் பத்தி நம்ம கொஞ்சம் விரிவாவே பார்த்தோம். ஆசிரம தர்மம்ங்கிறதுக்குள்ள என்னென்னலாம் வருது? பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், சந்நியாசம். இதுல வந்து அந்த பிரம்மச்சரிய ஆசிரமத்துல வந்து வேதத்தை ஃபர்ஸ்ட் படிக்கிறாங்க, ஃபர்ஸ்ட் நாலேஜ் கேதர் பண்றாங்க. 2வது வந்துட்டு கிரகஸ்த ஆசிரமத்துல அதுல வந்து அந்த வேதத்தினுடைய 3 பகுதிகள்ல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய இந்த கர்மசாஸ்திரம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த பகுதியில தர்மசாஸ்திரம் அப்படின்னு சொல்லி ஒண்ணு பார்த்தோம் இல்லையா? அந்த அந்த விஷயங்களை வந்து கிரகஸ்த ஆசிரமத்துல ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து வானப்பிரஸ்த ஆசிரமத்துல உபாசன சாஸ்திரம் சொல்லி பார்த்தோம் இல்லையா? அந்த அந்த விஷயங்களை வந்து இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துல ஃபாலோ பண்றான் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் இந்த வானப்பிரஸ்த ஆசிரமத்துல ஒரு வித பக்குவ நிலையை ஒரு மனிதன் அடைஞ்சதுக்கு அப்புறமா அவன் அடுத்து என்ட்ராகக்கூடிய ஆசிரமமானது சந்நியாச ஆசிரமம். இந்த சந்நியாச ஆசிரமத்துல வந்து ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் என்று சொல்லக்கூடிய ஞான யோகத்தில் ஒருவன் ஈடுபடுகிறான், வேதாந்தம் பயில்கிறான் அப்படின்னு பாக்குறோம். அடுத்தது வந்து கர்ம யோகம்ங்கிற தலைப்புல பார்த்தோம். இந்த கர்ம யோகம்ங்கிறது வந்து நம்ம செய்யக்கூடிய செயல்கள்லயே நம்ம வைக்க வேண்டிய ஒரு வித பாவனை அப்படின்னு பார்த்தோம். இதுல வந்து குறிப்பா நம்ம பார்த்த விஷயங்கள் என்ன அப்படின்னா, கர்த்தாவாக நாம் இருக்கும்போது எப்படிப்பட்ட பாவனையோட செயல்படணும், போக்தாவாக இருக்கும்போது எப்படிப்பட்ட பாவனையோட செயல்படணுங்கிறத நம்ம பார்த்தோம். அதுக்கப்புறம் உபாசனை. இந்த உபாசனையில வந்து நம்ம உபாசனை காட்டிலும் மிக முக்கியமானது உபாசனைக்காக நம்ம செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இப்போ ஒரு நாள்ல வந்து 24 மணி நேரம் இருக்கு. அந்த 24 மணி நேரத்துல அரை மணி நேரம் நம்ம உபாசனை செய்யறதுக்காக எடுத்துக்கிறோம் அப்படின்னா மீதி 23 மணி நேரம் இருக்கு. அந்த 23 மணி நேரம் நம்ம எப்படி இருந்தோங்கிறத பொறுத்துதான் இந்த உபாசனைங்கிறது வந்து சக்சஸ் இல்லையாங்கிறதே இருக்கு. நம்ம வந்து அந்த 23 மணி நேரம் எப்படி வேணாலும் இருந்துக்கலாம், ஆனா இந்த அரை மணி நேரத்துல என்னுடைய மனசு வந்து சீரா இருக்கணும் இப்படி நம்ம எதிர்பார்த்தோம்னா அதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு பார்த்தோம். சோ அதனால நம்ம தியானத்துக்காக நம்ம செய்ய வேண்டிய முன்னேற்பாடுகள் மிக மிக முக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப தியானத்துல வந்து 4 வகையான தியானம் பார்த்தோம். ஒன்று வந்துட்டு நம்ம கான்சென்ட்ரேட் பண்றதுக்கான மெடிடேஷன். 2வது வந்துட்டு மனம் குவித்தலுக்கான சித்த ஏகாகிரதா என்று சொல்லக்கூடிய இந்த ஜப தியானம் பத்தி பார்த்தோம். 3வது வந்துட்டு உபனிஷத் சொல்லக்கூடிய விராட் உபாசனை அதை பத்தி பார்த்தோம். 4வதாக பண்புகள், நற்குணங்களை பற்றி மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி வேல்யூ மெடிடேஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த 4 விஷயங்கள் வந்து உபாசனைங்கிற தலைப்புல பார்த்தோம். அதுக்கப்புறம் ஞான யோகம். அதுல வந்து நம்ம ஸ்ரவண மனன நிதித்தியாசனம் தான் வந்து ஞான யோகம் அப்படின்னு பார்த்தோம். ஸ்ரவணம்ங்கிறது வந்து குருமுகமாக சாஸ்திரத்தை கேட்டல் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மனனம்ங்கிறது வந்து நம்ம படிச்ச அந்த விஷயத்துல ஏதாவது சந்தேகம் வந்தது அப்படின்னா, அதாவது பிற பிரமாணங்கள் மூலமாக நமக்கு சந்தேகம் வந்தது அப்படின்னா, அது படிக்கிற விஷயம் இதுதான் அப்படிங்கறது புரிஞ்சுக்காம அதுல ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா அது ஸ்ரவணத்துக்குள்ளேயே நம்ம கிளியர் பண்ணிக்கணும்.
அதாவது சாஸ்திரம் சொல்லக்கூடிய விஷயம் இதுதாங்கிறது எனக்கு புரிய மாட்டேங்குது, டவுட்டா இருக்கு. இப்படி வந்து நம்ம டவுட் கேட்டு கிளியர் ஆனோம் அப்படின்னா அது சிரவணத்துக்குள்ளேயே வந்துடும். ஆனா நம்ம சாஸ்திரம் என்ன சொல்ல வருதோ அதை நல்லா கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம். புரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் மத்தவங்க அல்லது என்னுடைய அனுபவம் இதன் மூலமாக அந்த சாஸ்திரத்துல நம்ம படிச்ச அந்த விஷயத்துக்கும் நம்மளுடைய அனுபவத்துக்கும் முரண்பாடா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம உணரும் போது அந்த இடத்துல நம்ம செய்யக்கூடிய சாதனை, அந்த சந்தேகத்தை நீக்கிறதுக்காக நம்ம செய்யக்கூடிய சாதனைக்கு வந்து மனனம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். அடுத்தது நிதித்தியாசனம். நிதித்தியாசனம்னா நம்ம சிரவணத்தின் மூலமாக எதை புரிஞ்சுக்கிட்டோமோ அதன்படி வாழ்தல் நிதித்தியாசனம் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் பக்தி. பக்திங்கிற தலைப்புல நம்ம 3 விதமான பக்தி பார்த்தோம். அதுல வந்து அர்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி, ஆர்த்த பக்தி, சாரி ஆர்த்த பக்தி, அர்த்தார்த்த பக்தி 2 பக்தியை பார்த்தோம். அது ரெண்டையும் ஒரே கேட்டகரிக்குள்ள கொண்டு வந்தோம். அதுக்கப்புறம் வந்துட்டு ரெண்டாவதாக ஜிக்ஞாசு பக்தி அல்லது நிஷ்காம பக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறம் மூன்றாவதாக வந்து அனன்ய பக்தி அல்லது ஞானி பக்தி அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஒருத்த வந்து இறைவன் மீது அதிகமாக செலுத்தக்கூடிய அன்பு, அன்கண்டிஷனல் லவ், அதைத்தான் வந்துட்டு நம்ம பக்தி அப்படின்னு சொல்லி சொல்றோம். அப்போ ஒரு மனுஷன் வந்து எப்பயுமே வந்து தன் மீதுதான் வந்து அதிகமான அன்பை வச்சிருக்கிறத நம்ம பாக்குறோம். எந்த ஒரு விஷயத்த வந்து மனிதன் செய்யறதாக இருந்தாலுமே அது தன் பொருட்டு தான் செய்யறான். இப்போ தன் மீது வைத்திருக்கக்கூடிய அன்பு தான் என்னைக்குமே வந்து முழுமையாக இருக்கு. அப்ப தன்னையே ஒருவன் இறைவனாக அறியும் பட்சத்தில் அவன் வந்து தன் மீது எவ்வளவு அன்பு வச்சிருக்கானோ அதே அளவு அன்பு இறைவன் மீது வைத்ததாக ஆகிறது. அப்ப அந்த இடத்துல வந்து பிளவுபடாத பக்தி என்பது இருக்கின்றது. அப்ப ஞானியினுடைய பக்தி தான் இருப்பதிலேயே சிறந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அதுக்கப்புறமா 8வதாக சாதன சதுஷ்டயங்கிற தலைப்புல பார்த்தோம். இந்த சாதன சதுஷ்டயம் அப்படிங்கிறது வந்துட்டு செல்வம் அப்படின்னு பார்த்தோம். ஏன்னா இந்த மனதிற்கு இருக்கக்கூடிய அந்த செல்வம் தான் இருக்கலே உயர்வானதுங்கிறத வந்து ஒரு கதை வடிவத்துல கூட நம்ம பார்த்தோம். ஒரு கதையில பார்த்து கூட நம்ம பார்த்தோம். கப்பலே கவிழ்ந்தாலுமே வந்துட்டு அந்த பிசினஸ் மேன் வந்து எப்படி சந்தோஷமா இருந்தான். அப்படிப்பட்ட ஒரு மனநிலை அடைகிறதுங்கிறது வந்துட்டு எத்தனை கோடிக்கணக்கான செல்வத்தை அடைகிறத காட்டிலும் நம்ம வந்து எது நடந்தாலுமே அதாவது அதிகமான பணம் வந்துச்சு அப்படின்னா கர்வம் தான் ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். இல்ல வந்து பணம் இல்லாம போயிடுச்சு, சுத்தமா ஒண்ணுமே இல்லாம நடுத்தெருவுக்கு வந்துட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து துயரம்ங்கிறது ஏற்படும். சோ அந்த 2 நிலையிலையும் வந்துட்டு என்னால வந்து சமத்துவத்தோட இருக்க முடியுது. அதாவது மனதுக்கு கர்வம் வராம அல்லது வந்து துயரம் வராம இருக்க முடியுது அப்படின்னா அதை காட்டிலும் சிறந்த செல்வம் சொல்லிட்டு நம்ம எதையும் சொல்ல முடியாது. சோ அப்படிப்பட்ட செல்வம் தான் இந்த சாதன சதுஷ்டயம் அப்படின்னு பார்த்தோம். இதுல 4 விஷயங்கள் பார்த்தோம். விவேகம், வைராக்கியம், சமதமாதி சட்டம், அதுக்கப்புறம் முமுட்சுத்துவம் சொல்லி 4 பார்த்தோம். இல்ல விவேகம் அப்படிங்கிறது வந்துட்டு எது நித்தியம் எது அனித்தியம் அப்படிங்கிறது அதை அறியறது. அதுக்கப்புறமா நித்தியமான விஷயத்த நாடுனா முமுட்சுத்துவம், நித்தியமற்ற இந்த அனித்தியமான விஷயங்கள் அதுல இருந்து விலகுனா அது வைராக்கியம் அப்படின்னு பார்த்தோம். இப்ப இடையில இருக்கக்கூடிய சமதமாதி சட்டம்ங்கிறது வந்து சில நற்பண்புகள் அப்படின்னு பார்த்தோம். அதுக்கப்புறமா ஜீவ ஈஸ்வர விசாரம். ஜீவ விசாரம் வந்து நம்ம ஏற்கனவே நல்லா கிளியரா பார்த்தாச்சு. ஈஸ்வர விசாரம் பார்த்தாச்சு. நம்ம இந்த கிளாஸ்லயே பார்த்துக்கிறதுனால அதை பத்தி நான் எதுவும் சொல்லல. அதுக்கப்புறம் இன்றைய வகுப்புல வந்து நம்ம ஜீவ ஈஸ்வர ஐக்கிய சம்பந்தம், அப்புறம் இதனால என்ன பிரயோஜனம், இதை பார்த்தோம். இத்துடன் இந்த வகுப்பை நாம் நிறைவு செய்கிறோம். அனைவருக்கும் வணக்கம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம்.